நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அல் குர்ஆனுக்குரிய சிறப்புகள் சம்பந்தமாக என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பது தொடர்பான ஒரு சில தகவல்களை இந்த நேரத்தில் உங்கள் சிந்தனைக்கு முன்வைக்க விரும்புகின்றேன். குர்ஆனை பொறுத்தவரைக்கும் இதை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் ஒரு கெட்ட நோக்கத்தில் இதை ஆய்வு செய்தாலும் அல்லாஹ் நாடின அவர்கள் அதில் இருக்கக்கூடிய அற்புதங்களை கண்டுகொள்கின்றார்கள். இவ்வாறான பல சம்பவங்களை நாங்கள் அன்றாட மீடியாக்களிலே இந்த வசனங்களை படித்து இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த அல் குர்ஆன் என்பது நாங்கள் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டிய எங்களுடைய வேதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த குர்ஆன் நாளை மறுமை நாளில் பரிந்துரை செய்யக்கூடியது. அந்த பரிந்துரை அல்லாஹ் தஆலாவிடம் ஏற்கப்படும். அதனை பின்பற்றினால் அவரை அது சுவனத்துக்கு அழைத்து செல்லும், சுவனத்தில் அவரை சேர்க்கும். அதே மாதிரி யாரெல்லாம் அல் குர்ஆனை பின்பற்றாமல் விட்டுவிடுகின்றார்களோ அவர்களை அது நரகத்திலே தள்ளும் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாளை மறுமை நாளில் இந்த அல் குர்ஆன் அதனோடு தொடர்புபட்டவர்களுக்கு பரிந்துரை செய்யும், அவர்களுக்காக வேண்டி பேசும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். மறுமை நாளில் குர்ஆனும் அதன்படி செயலாற்றியவர்களும் அழைத்து வரப்படுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அப்பொழுது அல் பக்ரா அத்தியாயமும் ஆல் இம்ரான் அத்தியாயமும் முன்னே வரும் என்று கூறிவிட்டு இந்த இரண்டு அத்தியாயங்களும் மேகக்கூட்டம் போல அவைகள் வரும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இவர்களுக்கு முன்னர் அல்லாஹ் தஆலாவிடம் அதை ஓதியவர்களுக்காக வேண்டி, அதனோடு தொடர்பு பட்டவர்களுக்காக வேண்டி அது வாதாடும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த அல் குர்ஆன் என்பது நாளை மறுமை நாளில் எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் வாதாடக்கூடிய, பரிந்துரை செய்யக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அல் குர்ஆன் மீதான எங்களுடைய கடமைகள் என்ன என்று நாங்கள் பார்த்தோம் என்றால், இந்த அல் குர்ஆனை ஓதுவது ஒரு பிரதானமான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் குர்ஆனில் ஒரு ஹர்ஃபை ஓதுவது 10 நன்மைகளை எங்களுக்கு பெற்றுத் தருவதாக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்படியாக இருந்தால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நாங்கள் சொன்னால் அது இருக்கக்கூடிய எழுத்துக்களை நாங்கள் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றதோ 10% அந்த நன்மைகள் அங்கே வழங்கப்படுவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட அல் குர்ஆனை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் அல் குர்ஆனில் இருக்கின்றது. 3 லட்சத்துக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் அல் குர்ஆனில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்ற அடிப்படையில் நாங்கள் பார்த்தால் அல் குர்ஆனின் ஓதுவதினூடாக பல லட்சம் நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற தகவலை இந்த செய்தி எங்களுக்கு அறிய தருகின்றது. அதே மாதிரி அல் குர்ஆனை ஓதுவதின் நிலைகள் இருக்கின்றது. தப்பி தப்பி ஓதுறது, அதே மாதிரி அழகிய முறையிலே சலனமாக ஓதி செல்வது, மனநமிட்டு இருப்பது, இப்படி என்று சொல்லி ஒவ்வொரு படித்தரங்கள் இருக்கின்றது. இதில் யாரெல்லாம் அழகிய முறையிலே தப்பாமல் அல் குர்ஆனை ஓதுகின்றார்களோ இவர்கள் வானவர்களோடு இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி யாரெல்லாம் தப்பி தடமாறி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அல் குர்ஆனை ஓதுகின்றார்களோ இவர்களுக்கு 2 கூலிகள் இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியையும் நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆனை நாங்கள் முதல் கட்டமாக ஓத பழகக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு திறமையாக ஓத முடியாது. நிறைய எழுத்து பிழைகள் வரும்,
வசன பிழைகள் வரும், தஜ்வீத் பிழைகள் வரும். இந்த பிழைகளை நாங்கள் காலப்போக்கில் திருத்தி கொண்டு அடுத்த அந்தஸ்தான நாளை மறுமை நாளில் மலக்குமார்களோடு இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதே நிலையில் நாங்கள் எப்பொழுதும் தொடர்ந்து இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் அல் குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை நாங்கள் இன்றைக்கு பல மொழிகளிலும் எங்களுடைய கைகளில் தர்ஜுமத்துல் குர்ஆன் இருக்கின்றது. அந்த வசனங்களை ஓதிவிட்டு பொருளை விளங்கி அதை சிந்திப்பதும் எங்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி சிந்திக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய உள்ளங்கள் அதை சிந்திக்கக்கூடிய நேரத்தில் ஈமானை அதிகரிக்க செய்யும். எங்களுடைய கண்களில் கண்ணீர் வரும், அல்லாஹ் பற்றி அச்சம் எங்கள்கிட்ட அதிகரிக்கும். இந்த விடயத்தையும் நாங்கள் அல் குர்ஆனின் ஊடாக எங்களிலே நாங்கள் கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பணிகளில் எல்லாம் மிக சிறந்த ஒரு பணிதான் அல் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பது. خيركم من تعلم القرآن وعلم. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தி எல்லாருக்கும் பாடம். இந்த ஹதீஸ் எதை சொல்கின்றது? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட சிறந்த காரியம் இந்த அல் குர்ஆனை கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதுதான். இப்படியானவர் தான் சிறந்தவர் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் என்று சொன்னால், இந்த குர்ஆன் மதரசாக்கள் என்பது அதற்கென்று நாங்கள் ஒரு இடத்தை எடுத்து குர்ஆனை படிப்பதற்கு கற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வது என்பது, குர்ஆனோடு மக்களை தொடர்பு படுத்தக்கூடிய வேலை திட்டங்களை செய்வது என்பது லேசான ஒன்று கிடையாது. மிக சிறந்த ஒரு காரியமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செயலாக அது இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் என்ன நிலை என்று சொன்னால், இன்றைக்கு இவற்றை நாங்கள் ஒரு சாதாரண ஒரு விஷயமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருத்தரை பற்றி விசாரிக்க கொள்ள கூட அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், அவர் ஒரு குர்ஆன் மதரசா செய்கிறாரு, அவங்க என்ன செய்யறாங்க, அந்த பெண்மணி குர்ஆன் மதரசா செய்யக்கூடியவங்க என்று சொன்னால் ஒரு அந்தஸ்துல உயர்ந்தொத்தராக இன்றைக்கு சமுதாயத்தில் பெரும்பாலும் பார்க்கப்படுவது இல்லை. ஏன், அதையெல்லாம் ஒரு அற்பமான ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை எங்களுக்கு மத்தியில் உருவாகி வருவதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த காரியமாக சிறந்தவராக சொன்னது அல் குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவரைத்தான் என்ற செய்தியை நாங்கள் இந்த ஹதீஸிலே பார்க்கிறோம். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். மஸ்ஜிதுன் நபவியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் எவர் ஒவ்வொரு நாள் காலையிலும் புதுகான் அல்லது அகீக் என்ற சந்தைக்கு சென்று பாவங்கள் புரியாமலும் உறவை துண்டிக்காமலும் பருத்த திமில்கள் கொண்ட இரு ஒட்டகங்களுடன் திரும்பி வருவதை நீங்கள் யார் விரும்புறீங்க என்று கேட்டாங்க. இன்றைக்கு ஒட்டகத்தை பத்தி நாங்க பேசக்கொள்ள அது சாதாரண ஒன்றாகிக்குது. அதே நேரம் இன்றைக்கு எங்களுக்கு மத்தியில் பெருமதியானவைகள் வாகனங்கள் எடுத்தால் BMW என்று சொல்லியோ இப்படி இன்னும் உள்ளவைகளையோ நாங்க சொன்ன அதை நாங்கள் பெருமதியாக உணர்கிறோம். அன்றைக்கு அவங்கள்ட்ட எது பெருமதியாக இருந்ததோ அப்படியான ஒட்டகங்களை கூறி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திதான், யார் ஒருவர் அந்த காலை நேரத்தில் அந்த சந்தைக்கு போய்த்து பாவங்கள் புரியாமல் இந்த ஒட்டகங்களோடு திரும்பி வாரத்தை விரும்புறீங்க என்று கேட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு செய்தியை சொன்னார்கள், உங்களில் ஒருவர் காலை நேரத்தில் பள்ளிவாசலுக்கு புறப்பட்டு சென்று அல்லாஹ்வின் வேதத்திலிருந்து 2 வசனங்களை கற்றுக்கொள்வது அல்லது ஓதுவது 2 ஒட்டகங்களை விட சிறந்ததாகும் என்று சொன்னார்கள். 3 வசனங்கள் 3 ஒட்டகங்களை விட சிறந்தது என்று சொன்னார்கள். 4 வசனங்கள் 4 ஒட்டகங்களை விட சிறந்தது என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த செய்தி எதை சொல்கின்றது? அன்றைக்கு பெருமதியாக இருந்த அந்த ஒட்டகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாக சொல்லி, இது உங்களுக்கு கிடைப்பதை விட நீங்க பள்ளிக்கு சென்று ஒரு குர்ஆன் வசனத்தை படிச்சுட்டு வாரது உங்களுக்கு சிறந்தது. 2 வசனத்தை படிச்சா 2 ஒட்டகம் கிடைக்கிறதை விட சிறந்தது. நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ
அந்த அளவுக்கு அது சிறந்தது என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால் இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆனை ஓதுவது ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரம் அல் குர்ஆனை கேட்பது, அல் குர்ஆனை கேட்பதும் ஒரு வழக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நபித்தோழர்களை சிலரை அழைத்து ஓதச் சொன்ன அந்த செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் ஓதி காண்பிக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கேட்ட செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஓதி காண்பிக்க சஹாபாக்கள் கேட்டுக்கொண்டிருந்த செய்தி, இப்படியான செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி அல் குர்ஆனை ஓதுவது என்பது ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றதோ அதே மாதிரி அல் குர்ஆனை கேட்பது ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நிகழ்த்திருக்கக்கூடிய ஒரு தவறுதான், காலை நேரம் என்று சொன்னால் அல்லது பிரயாணங்கள் போகக்கூடிய நேரத்தில் அல் குர்ஆனை என்ன செய்கிறோம், அப்படியே போன்ல போட்டுட்டோம் அல்லது எங்கட வெஹிக்கிளை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், போட்டுட்டோம். இதை நாங்கள் கேட்கிறோமான்னு கேட்டா கேட்கறது இல்லை. இப்படி அதாவது பாட்டுக்கு அப்படியே பெய்த்துட்டிக்கும், எங்கட பேச்சுக்கள் எங்கட இதுகள் எல்லாம் பெய்த்துட்டிக்கும். சில கடைகளுக்கு போனா, ஹோட்டல் அதே மாதிரி உள்ள கடைகளுக்கு போனா சுப நேரத்தில் அல் குர்ஆன் போடப்பட்டிருக்கும், சூரா யாசீன் அங்கே வைத்துக் கொண்டிருக்கும். பின்ன நேரத்தில் இது யாராலும் கேட்கிறான்னு பார்த்தா யாரும் கேட்கறது இல்லை, சும்மா சவுண்டா வைத்துட்டு இது அவர் அங்க பேசி கொண்டிருப்பாரு, கை வார அடிச்சு கொண்டிருப்பாரு, கடைக்கு வரக்கூடியவங்களை இப்படி இருப்பாங்க. இந்த ஒரு நிலையை நாங்க பார்க்கிறோம். இது ஒரு பாவமான ஒரு காரியம். அல் குர்ஆனை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அல் குர்ஆன் ஓதப்பட்டால் அதை செவிதாழ்த்தி நாங்கள் கேட்பது என்பது எங்கள் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலாவுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கும் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்கின்றது. எனவே அல் குர்ஆன் ஓதப்பட்டது என்று சொன்னால் அந்த நேரத்தில் வேறு வேறு காரியங்களில் நாங்கள் ஈடுபடாமல் அதை செவிதாழ்த்தி கேட்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்ற இந்த விடயத்தையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். நல்லுணர்ச்சி பெறுவதற்காக இந்த குர்ஆனை எளிதாக்கி வைத்திருக்கிறோம், இதன் மூலம் நல்லுணர்ச்சி பெறக்கூடியவர்கள் இல்லையா உண்டா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய இந்த வசனத்தை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா இலகுபடுத்தி வைத்திருக்கிறான். இதை மனனம் செய்வது எங்களுக்கு கடினமானது அல்ல, இதை விளங்குவது எங்களுக்கு கடினமானது அல்ல. எனவே அல் குர்ஆன் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நாங்கள் நகரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல் குர்ஆனில் இன்றைக்கு நான் எந்த நிலையில் இருக்கிறேனோ அதே நிலையில காலாகாலத்துக்கும் இருக்கக்கூடாது. அப்படி இருப்பது தவறான ஒரு விடயம் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் சொன்னார்கள், இந்த வேதத்தை கொண்டு அல்லாஹ் சில கூட்டத்தாரை உயர்த்துகிறான், மற்றொரு கூட்டத்தாரை அல்லாஹ் தஆலா தாழ்த்துவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த அல் குர்ஆன் என்பது ஈருலகிலும் எங்களுக்கு வெற்றியை தரக்கூடியது, உயர்வை தரக்கூடியது. இதை புறக்கணித்து நடந்தோம் என்று சொன்னால், இதை வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து நடக்காவிட்டால் நிச்சயமாக நாங்கள் இழிவடைய வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு இமாமத் செய்வதற்கு கடமையானவர்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள், உங்களில் அதிகம் குர்ஆனுடையவர் தான் மக்களுக்கு என்ன செய்யலாம், இமாமத் செய்யலாம். உதாரணமாக ஒரு பெரிய ஒரு சபை ஒன்று இருக்குது, அங்க டாக்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, இன்ஜினியர் மாதிரி இருக்கிறாங்க, இன்னும் உள்ள ஒரு ஜனாதிபதியை வந்துட்டாரு, ஒரு சின்ன ஒரு பொடியன், ஒரு 13 வயசு இந்த மாதிரி வயசு ஒரு பொடியன் குர்ஆன்ல கொஞ்சம் கூடையா பாடமாக்கின ஒருத்தர், அடுத்தவங்களை விட குர்ஆன் நிறைய இவருக்கு தான் பாடம் என்று சொன்னா அந்த ஜனாதிபதியை கூட முன்னுக்கு வைத்து தொழுகைக்கு இயலாது. ஏன்? அவருக்கான அந்த உரிமை அங்க இல்ல. நபிகள் அவங்க சொல்றாங்க, என்ன குர்ஆன்ல யாருக்கு கூடையான வசனங்கள் பாடவோ, குர்ஆன்ல யாருக்கு கூடையான அறிவு இருக்கின்றதோ அவர்தான் முன்னுரிமை பெறக்கூடியவர் என்று சொல்லி இமாமத் சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்தை சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல் குர்ஆன் என்பது எங்களை ஈருலகிலும் உயர்த்தக்கூடியது. அதே மாதிரி உஹது போரின் பொழுது பல நபி தோழர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் 2 பேரை ஒரே புடவையில வச்சு கஃனிட்டு நல்லடக்கம் செய்தார்கள். அந்த நேரத்தில் நபி அவங்க கேட்டாங்க, 2 பேரை ஒரே புடவையில வச்சு கஃனிட்டு விட்டு கேட்டார்கள், இவங்கள்ல யார் அதிகம் குர்ஆனுடையவர், யாருக்கு அதிகமாக குர்ஆனை பாடமாக்கி இருக்கிறார்கள் என்று கேட்டுட்டு யார் என்பது சொல்லப்பட்டதற்கு பின்னர் அவரைத்தான் முதலாக மண்ணில் வச்சாங்க என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இது யாருக்குரிய சிறப்பு? அதிகம்
குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய சிறப்பாக நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலாவிடம் உயர்ந்தவர்கள் குர்ஆனுடையவர்கள். எனவே அல் குர்ஆனை முடியுமான வரைக்கும் நாங்கள் மரணமிடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்ற செய்தியை இந்த ஹதீஸ் எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. அதே மாதிரி பொறாமை என்பது இஸ்லாத்துல தடை செய்யப்பட்ட ஒரு பெரும்பாவம். எந்த ஒன்றுக்கும் நாங்கள் பொறாமப்பட இயலாது. ரெண்டு விஷயத்துல பொறாமப்படலாம். அதுல ஒன்று என்னென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா ஒருத்தருக்கு குர்ஆன் அறிவை கொடுத்திருக்கிறான். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இரவு பகலாக அதை ஓதுகிறார், அதன்பால் மக்களை அழைக்கிறார், அமல் செய்கிறார் என்று சொன்னால், இவரை பார்த்து நாங்கள் பொறாமைப்படலாம் என்ற செய்தியை நபிகள் பொறாமை கொள்ளத்தக்க ஒரு அமளிக்குமாக இருந்தால், குர்ஆன்ல ஒருத்தர் கூட ஆகிறாரு, நானும் அதை விட நான் கூட பாடமாக்கணும், அதை விட நான் நல்ல தேர்ச்சி பெற வேண்டும். குர்ஆன்ல ஒருத்தர் நிறைய விளக்கங்கள் ஒடிக்கிறாரு, நான் அதை விட நானும் தேர்ச்சி பெறக்கூடியவனாக இருக்க வேண்டும், நானும் மக்களுக்கு அழைப்பு பணி செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது, நான் அவரை முந்தி செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இதை வைத்து ஒருவர் பொறாமைப்படலாம் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, நாளை மறுமை நாளில் குர்ஆனை ஓதி அதன் அடிப்படையில் நடந்தவரிடம் குர்ஆனினுடைய தோழரே நீங்க ஓதுங்க என்று சொல்லப்படும். அந்த நேரத்தில் அவர் உலகத்தில் எப்படி நிறுத்தி ஓதினாரோ அந்த மாதிரி ஓத அவருக்கு சொல்லப்படும். அவர் ஓதிக்கொண்டு போவாரு. அவர் ஓதிக்கொண்டு போய்த்து எங்க நிறுத்துவாரோ அதுதான் அவருடைய அந்தஸ்து, அவருடைய தரஜா, அவருடைய இடம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன இந்த விஷயங்கள் அடைந்து கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த குர்ஆன் மதரசாக்களை புறக்கணிச்சு, குர்ஆனை புறக்கணிச்சு, என்னமோ இங்கதான் நாங்க நிரந்தரமாக இருக்க போறோம், அதுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை நாங்க தேடணும், அதுக்காக எங்களோட பிள்ளைகள் உருவாக்கணும், அவங்க இந்த உலகத்துல காலாகாலத்துக்கும் 1000 வருடங்களை தாண்டி வாழப்போகின்றவர்களை போல ஒரு முயற்சியை அதிகமான பெற்றோர்கள் இன்றைக்கு, அதாவது இந்த விஷயத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ளாததின் காரணமாக செய்வதை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள், நிரந்தரமான வாழ்க்கை என்பது நாளை மறுமை நாள்ல தான், அங்க சொர்க்கத்துல தான் இருக்குது. எனவே அந்த நிரந்தரமான வாழ்க்கையிட எங்களுடைய இடத்தை தீர்மானிக்கிறதுல கூட இந்த குர்ஆன் இருப்பதை நாங்க பார்க்கிறோம். அவர் ஓத சொல்வார் நாளை மறுமை நாள்ல, அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் ஓதுவாரு, அவர் எங்க போய் நிறுத்துவாரோ அதுதான் அவருடைய தரஜா என்ற செய்தியை நபிகளார் சொல்கிறார் என்று சொன்னால், சுவர்க்கத்துல எங்களோட தரஜாவை தீர்மானிக்கிறதுல மிக முக்கிய பங்காக இந்த குர்ஆன் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி நபித்தோழர்களுடைய இந்த குர்ஆனுடைய தொடர்பை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இன்னைக்கு எங்கள்கிட்ட ஒன்றுக்குரிய நேரத்தை கேட்டா நாங்கள் எப்படி சொல்வோம்? உதாரணமாக ஒரு விஷயத்துக்கு ஒரு நேரத்தை கேட்டா அதுக்கு நாங்க என்ன ஒரு பாடலை வைத்தோ அல்லது ஒரு திரைப்படத்தை வைத்தோ நாங்க சொல்லுவோம். ஒரு படம் பார்க்கிற நேரம், ஒரு பாட்டு கேட்கிற நேரம், இப்படித்தான் அதனோடு தான் தொடர்பா இருக்கிறார்கள். அதிகமானவர்கள் அதனோடு தான் தொடர்பா இருக்கிறார்கள், அல்லாஹ் அருள் செய்த சிலரை தவிர. சொன்னா நபி அவங்களோட சுஜூதுடைய அளவு என்ன என்று கேட்கப்படுது. என்ன சொன்னார்கள்? 50 வசனங்கள். உங்கள ஒருத்தர் 50 வசனங்கள் ஓதக்கூடிய அளவு நேரம் நபி அவர்கள் சுஜூது செய்வார்கள். நபி அவங்களோட லுகர் தொழுகை விட அளவு கேட்டாங்க. நபி அவங்க எவ்வளவு நேரம் லுகருக்கு தக்பீர் கட்டி கொண்டிருப்பாங்க. சொன்னார்கள், உங்கள ஒருவர் 30 வசனங்கள் ஓதுற நேரம், அலிஃப் லாம் தன்சீல், அலிஃப் லாம் மீம் சஜ்தான்னு நாங்க சொல்வோம், இந்த சூரத்தை முழுமையாக ஒருத்தர் ஓதக்கூடிய அளவு நேரம் நபி அவங்க தக்பீர்ல நிற்பாங்க. முதல் 2 ரக்காத்தும் அப்படித்தான் இருக்கும். 3வது ரக்காத்தின் அளவு என்ன, 4வது ரக்காத்தின் அளவு என்ன? அதனுடைய அரைவாசி என்று சொன்னார்கள். அசருடைய தொழுகையில் நபி அவங்களோட அளவு என்ன என்று கேட்கப்பட்ட நேரம் சொன்னார்கள், அலிஃப் லாம் மீம் சஜ்தாட அரைவாசி ஓதுற அளவு அலிஃப், அதாவது அசருடைய தொழுகையில் அவங்க நிலையில நிற்பாங்க. முதல் 2 ரக்காத்திலையும் கடைசி 2 ரக்காத்திலையும் அதில் அரைவாசி என்று சொன்னார்கள். அப்ப நபி தோழர்கள் நபி அவர்களுடைய அந்த தொழுகையுடைய நேரம், சஹருடைய நேரம், இவைகளை சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க எதை வைத்து சொன்னார்கள்? குர்ஆன் வசனங்களை அளவாக வைத்து நேரமாக கணிப்பிட்டு சொன்னார்கள். எங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவு இருக்குதா? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அருள் செய்கிற சிலருக்கு தான் அந்த அறிவு இருக்குது. இங்க உதாரணத்துக்கு இங்க இருந்து கொழும்பு போறோம்டா எவ்வளவு தூரம்னு கேட்டா இன்றைக்கு நாங்க அவர் கணக்கில் சொல்லலாம். குர்ஆனை வச்சு சொல்றோம்டா எப்படி சொல்லலாம்? குர்ஆனோடு தொடர்பாக இருந்தா தான் எங்களுக்கு என்ன செய்யலும், 2 ஹவர்ல எவ்வளவு ஓதையிலும் என்று பார்த்து அந்த நேரத்தை வச்சு நாங்க சொல்லுவோம் இவ்வளவு ஓதுற ஒரு நேரம். எங்களுக்கு அந்த அறிவு ஏன் இல்லை? நாங்க அதிகம் குர்ஆனோடு தொடர்பு படல. அல்லாஹ் அருள் செய்த சிலர் இதை இன்றைக்கும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த அளவு நபித்தோழர்கள் குர்ஆனோடு தொடர்பாக இருந்திருக்கின்றார்கள். அதே மாதிரி
அல் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல் குர்ஆனை நாங்கள் நிறைய பேர் இன்றைக்கு பாடசாலையில் இருக்கக்கூடிய பரீட்சை முறைகள் இன்னும் உள்ள அந்த போட்டி முறைகளை கவனத்திலே கொண்டு என்ன செய்கிறார்கள், குர்ஆன் மதரசாக்கள் இருந்து பிள்ளைகளை சின்ன வயசிலே விளக்குவதை பார்க்கிறோம். நாங்கள் மதரசா போன அந்த காலத்தை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னுக்கு 20 வருஷம் இப்படி யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் மிச்சம் இல்லை. 50 வருஷம் போக தேவையில்லை, ஒரு 15-20 வருஷத்துக்குள்ள யோசிச்சு பாருங்க எத்தனை வயசாங்காட்டி மதரசா போனேன். இன்றைக்கு கிரேட் 2ஓட மதரசா காட், கிரேட் 2ஓட பெரும்பாலும் 2வது வகுப்போட மதரசா காட், 3வது வகுப்புல இருந்தே என்ன ஸ்காலர்ஷிப்புக்கு பிள்ளைகளை தயார்படுத்தணும். குர்ஆனை பார்த்தோட தெரியும், அது போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. தொழுக முறை அது தேவையில்லை, உது தேவையில்லை, சுத்தத்தை பேன்ற விஷயங்கள் எதுவும் தேவையில்லை, குர்ஆனை பார்த்தோட தெரியும். இது இப்படி இன்றைக்கு பிள்ளைகள் மதரசாக்கள் இருந்து நிறுத்தப்படுவதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, குர்ஆன்ல நாங்க பார்த்தோதினா மட்டும் போதுமான்னு கேட்டா போதாது. என் தொழுகையில் ஓத வேண்டிய சூறாக்கள் இருக்குது. இன்றைக்கு காலாகாலத்துக்கும் சிலரை பார்த்தா தொழுகையில நீங்க என்ன தக்பீர் கட்டினாலே என்ன குல் அல்லாஹ் வாயில வருது, வேற ஒன்றும் பாடம் இல்லை. தக்பீர் கட்டினாலே 30 வருஷம் 40 வயசு 50 வயசு 70 வயசு ஆயிக்கும். தக்பீர் கட்டினா என்ன குல் அல்லாஹ் தான். ஏன் இதுக்கு மேல பாடமாக்கல்ல? கவனஈனம், கவனஈனம். பாடம் வரல என்றோ அல்லது குர்ஆன் கஷ்டம் என்றோ இவர்களால் சொல்ல முடியாது, நேரமின்மை என்றும் சொல்ல முடியாது. கவனஈனமாக இருந்ததின் காரணமாக காலத்துக்கும் என்ன குல்அவுது ரப்பின்னாஸ், குல் அல்லாஹ், குல் ரப்பில் ஃபலக், குறிப்பிட்ட சில ஒரு 4-5 சூறா தான் பாடம். இன்னும் சிலருக்கு அதுவும் பாடமான்னு கேட்டால் அதுவும் சந்தேகத்துக்குரியவர்களும் இருக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் ஓதிய சூறாக்கள் நிறைய ஹதீஸுகள்ல வருது. சுபஹுடைய முந்தின சுன்னத், நாங்கள் எல்லாரும் நேரத்தோடு எழும்பினா ஜமாத் தொழுகைக்கு முன்னர் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா என்ன செய்கிறோம், சுன்னத் தொழுகிறோம். அதே மாதிரி பெண்கள் வீடுகளில் தொழக்கூடிய நேரத்தில் சுபஹுடைய முந்தின சுன்னத் சிறப்புக்குரியது. நபி அவங்க இந்த சுபஹுடைய முந்தின சுன்னத்தை எப்படி தொழுதாங்க, என்ன ஓதினாங்க, என்ன சூரா ஓதினாங்க? முதல் ரக்காத்துல குல் யா அய்யுஹல் காஃபிரூன் ஓதினாங்க, 2வது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதினாங்க என்று வருது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹுடைய முந்தின சுன்னத்தில் கூலு ஆமன்னா பில்லாஹ்னு வரக்கூடிய வசனத்தை முதல் ரக்காத்துல ஓதினாங்கன்னு ஒரு ஹதீஸ் வருது. அதே மாதிரி ஃபலம்மா ஹஸ்ஸ ஈஸா மின்ஹுமுல் குஃப்ர கால மன் அன்சாரி இலல்லாஹ்னு வரக்கூடிய வசனத்தை நபி அவங்க ஓதினாங்க என்று சொல்லி ஆல இம்ரான்ல வசனம் வருது. 2வது ரக்காத்துல நபி அவங்க குல் யா அஹ்லல் கிதாபி தஆலு இலா கலிமத்தின் ஸவாயின் பைனனா வ பைனக்கும் என்ற வசனம் ஆல இம்ரான்ல வருது. இது நபி அவங்க முந்தின சுன்னத்துல சுபஹ் ஓதினாங்கன்னு வருது. நாங்களும் சுபஹோட முன் சுன்னத் தொழுகிறோம். எத்தனை பேர் ஓதினோம்? யார் யாருக்கு பாடம்? அன்பார்ந்தவர்களே, நிறைய பேருக்கு இது பாடம் இல்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி நபி அவங்க வெள்ளிக்கிழமை சுபஹ்ல என்ன ஓதினாங்க? அலிஃப் லாம் மீம் சஜ்தா ஓதினாங்கன்னு வருது. சூரத்து தஹர் 2வது ரக்காத்துல ஓதினாங்கன்னு வருது. நபி அவங்க ஓதின சூறாக்களை நாங்க ஓதணும்னா பாடமாக்கணுமா இல்லையா? கட்டாயம் நாங்க பாடமாக்கணும். பாடமாக்கினா தான் என்ன செய்யலும், நாங்க ஓதலாம், இல்லாட்டி எங்களுக்கு ஓத இயலாது. ஜும்மா தொழுகையில் நபி அவங்க என்ன ஓதினாங்க? ஆலா ஓதினாங்க, அல் காஷியா ஓதினாங்கன்னு வருது. சூரத்துல் ஜும்மா ஓதினாங்க, சூரத்துல் முனாஃபிகூன் ஓதினாங்கன்னு வருது. அன்பார்ந்தவர்களே, அப்ப ஹிஃபில் பண்ணக்கூடிய இந்த அவசியத்தை இந்த தகவல்கள் எங்களுக்கு சொல்வதை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடியே ஓதின வசனங்கள். ஆபனர் ரசூல் இரவு நேரத்தில் நாங்கள் ஓதிக்கொண்டு படுத்தா அது எங்களுக்கு பாதுகாப்புன்னு வருது. அதே மாதிரி ஆயத்துல் குர்சி நாங்கள் என்ன தொழுகைக்கு பிறகு ஓதுகிறோம். அதே மாதிரி இரவு நேரத்தில் நாங்கள் ஓதக்கூடிய ஒரு ஆயத்து. இப்படி அதே மாதிரி காலையில் எழுந்தோம் என்று சொன்னா இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் சூரா ஆல இம்ரான் கடைசி வசனங்கள். இது நபி அவங்க ஒவ்வொரு நாளும் படுக்க எழுந்து எழும்பக்கூடிய நேரத்தில் ஓதுவாங்க. இப்படி தஜ்ஜாலுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுறது யார் சூரத்துல் கஹ்ஃப்ல ஆரம்ப 10 வசனத்தை பாடமாக்குறாங்களோ அவங்க தஜ்ஜாலுடைய தீங்கிலிருந்து பாதுகாக்கப்படுவதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள். இந்த ஆரம்ப வசனங்கள் எங்களுக்கு பாடமா இருந்தா தஜ்ஜாலுடைய தீங்கிலிருந்து அவங்க பாதுகாக்கப்படுவாங்கன்னு சொன்னா அதை நாங்க பாடமாக்கணுமா இல்லையா? பாடமாக்கணும். ஆனா நாங்க என்ன செய்யல, இதெல்லாம் நாங்க பாடமாக்கல. எனவே அன்பார்ந்தவர்களே, ஹிஃபில் செய்ய வேண்டும் என்ற அவசியத்தை இந்த செய்திகள் எங்களுக்கு சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு குர்ஆன் மதரசாக்களுடைய நிலை சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம் என்றால் மிக மிக கவலையான ஒரு நிலையில குர்ஆன் மதரசாக்கள் இருக்குது. அநேகமே சொன்ன மாதிரி குர்ஆன் மதரசாக்கள்ல கவனமே இல்லை. இந்த போட்டியிட நோக்கம் என்ன? எல்லாரையும் கூப்பிட்டு எப்படியாச்சும் கஷ்டப்பட்ட ஒரு சூறாவை ரெடியாகி அந்த சூறாவை பசந்தா ஓதி அந்த சூறா மட்டும்தான் அந்த புள்ளைக்கு ஓத தெரியுமா இருக்கும், அது எங்களுக்கு தெரியாது. அல்லாஹு ஆலம். அப்படி இந்த அதான் நோக்கம் இந்த போட்டியிட இல்லை, ஊக்குவிப்பு.
ஹிஃபில் பண்ணணும் என்ற ஆர்வம் வரணும். அல் குர்ஆனை நபி அவங்க சொன்னாங்க, உங்களோட குரலை கொண்டு நீங்க அல் குர்ஆனை அழகுபடுத்துங்கள் என்று சொன்னார்கள். அல் குர்ஆன் அழகாக ஓத வேண்டும் என்ற ஆர்வம் வர வேண்டும். இதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் இதனுடைய பிரதான நோக்கம். பிள்ளைகளை கூப்பிட்டு குறிப்பிட்ட ஒரு சூறாவை நீங்கள் அழகா ஓதினா உங்களுக்கு பரிசு தரோம், அதோடு நீங்க நிறுத்திக் கொள்ளுங்க என்றது அல்ல. எனவே அன்பார்ந்தவர்களே, அப்ப பிள்ளைகள் குர்ஆனோடு தொடர்பு பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அல் குர்ஆன் மதரசாக்களுக்கு அனுப்பப்பட வேண்டும். அல் குர்ஆன் மதரசாக்களை பெற்றோர் கவனிக்க வேண்டும். பாடசாலை பாடங்களை எவ்வாறெல்லாம் கவனிக்கிறோமோ அதே மாதிரி அல் குர்ஆன் மதரசா பாடத்திட்டங்களை கவனிக்கப்பட வேண்டும். பாடசாலையில ஒரு நாள் வராட்டி என்ன செய்கிறோம், இன்றைக்கு என்ன நடந்துச்சு அதை அப்படியே வாட்ஸ்அப் பண்ணுங்க என்று சொல்லி அந்த குரூப்ல நாங்க மெசேஜ் போடுறோம். இப்ப டீச்சர் என்ன செய்வாங்க, அப்படியே வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. ஆனா இது மதரசா விஷயத்துல இருக்குதா இல்ல. மதரசாக்கு எப்ப பெற்றோர் வந்தாங்க என்று கேட்டா இது மாதிரியான ஒரு போட்டி ஒன்று வரணும். இப்படி ஒன்று வந்தா தான் என்ன செய்யப்படும், பெற்றோர்கள் எல்லாம் மதரசாக்களுக்கு குர்ஆன் மதரசாக்களுக்கு வருவார்கள். அது இல்லாம புள்ள வரும் போகும் வார டைமும் எந்த டைம் இல்ல, 2 நாள் லீவு 3 நாள் லீவு இப்படித்தான் மதரசாக்கு வாரது. அங்கே கண்டிக்கவும் இயலாது, எதுவும் செய்ய இயலாது. இப்படித்தான் நிறைய குர்ஆன் மதரசாக்கள் நிலை இன்றைக்கு உருவாகிக்குது. நான் சொன்ன மாதிரி ஒரு 15-20 வருஷத்துக்கு உள்ள ஸ்கூல் விட்டு வந்து சொன்னா 2:30க்கு பிறகு இலங்கையில் என்ன பெரும்பாலும் குர்ஆன் மதரசா தான். 5 மணி 5 மணி வரைக்கும் என்ன குர்ஆன் மதரசா. வெள்ளைக்கு 8 மணிலிருந்து ஒரு 10:30-11 மணி வரை குர்ஆன் மதரசா தான், வேற ஒன்றும் இல்லை. இன்றைக்கு வந்து அப்படி இல்லை. நிலைமைகள் எல்லாம் மாறி போய் இன்றைக்கு குர்ஆன் மதரசாக்கள் விட்டு பிள்ளைகள் எல்லாம் தூரமாக்கப்பட்டு இன்றைக்கு ஏதாவது குர்ஆன் ஓத தெரியாத ஒரு சமூகம் உருவாகக்கூடிய நிலை உருவாகிற ஒரு அபாயமான ஒரு நிலை காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே தெளிவாக நாங்கள் விலகிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆனோடு நாங்கள் பிள்ளைகளை தொடர்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு குலத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், நான் அவர்களை சார்ந்தவர் என்று சொல்லி சில பண்புகளை சொன்னார்கள். அந்த சமுதாயத்துக்கு மத்தியில அந்த குலத்தினருக்கு மத்தியில காலை நேரத்தில் போனா எனக்கு அவங்களை அடையாளம் காண இயலாது. அதே நேரம் இரவு நேரத்தில் நான் அவங்களுக்கு மத்தியில போறேன்னு சொன்னா அவங்களை அடையாளம் காண இயலும். ஏன், அவங்க குர்ஆன் ஓதுறதை வச்சு நான் அடையாளம் காண்பேன் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்க எங்களுடைய மகரிபு நேரத்தை கொஞ்சம் பாருங்க, அதே நேரம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னோ வைத்து பாருங்க. மகரிபு நேரத்தில் அப்படியே ஊட்டிக்கிட்டால போனா வெளியே ஒவ்வொரு வீட்லயும் ஓதுற சத்தம் கேட்கும். இன்றைக்கு குர்ஆன் ஓதுற சத்தம் இல்லை. அதுக்கு மாற்றமாக இன்றைக்கு வீடுகளில் என்ன நாடகங்களும் அதே மாதிரி இன்னும் உள்ள போன்ல உள்ள விளையாட்டுகளும் இவைகள்ல தான் இன்றைக்கு பிள்ளைகளும் இருக்கின்றார்கள், பெற்றோரும் இருக்கின்றார்கள். இப்படியான ஒரு நிலைதான் அல்லாஹ் அருள் செய்த சிலரை தவிர இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும். அந்த நேரங்கள் அல் குர்ஆனுக்கு ஏற்கனவே நாங்கள் ஒதுக்கி வந்த ஒரு நேரம், மகரிபு நேரம் என்பது முன்னைய காலங்கள் அல் குர்ஆனுக்கு ஒதுக்கி வைத்திருந்தார்கள் பெற்றோர்மார்கள். மகரிபான் என்று சொன்னா குர்ஆன் என்று சொல்லுவாங்க, அப்ப நாங்கள் எடுத்து ஓதுவோம். இப்படியான ஒரு காலம் இருந்தது, அது மீட்டப்பட வேண்டும். இன்றைய குர்ஆனை ஓதுவதற்கு என்ற ஒரு நேரம் வழங்கப்படுவது கிடையாது. பிள்ளைகள் கூட குர்ஆனை ஓதினால் கைக்கு எடுக்கின்றார்கள், அப்படியே வைக்கின்றார்கள். ஓதினார்களா இல்லையா எதையும் கவனிக்க மாட்டார்கள் பெற்றோரும். இப்படியான ஒரு நிலையில தான் இன்றைக்கு அல் குர்ஆனுடைய தொடர்பு எங்களுக்கு மத்தியில இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இதிலே மாற்றம் வர வேண்டும். அதே மாதிரி இந்த முயற்சியின் நோக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல் குர்ஆன்ல இதனோடு நாங்கள் நிற்பது கிடையாது. அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நாங்கள் நகர வேண்டும். அல் குர்ஆனை திக்கி தான் ஓத தெரியுமா, திக்காமல் ஓத நாங்கள் பழக வேண்டும். அல் குர்ஆனை திக்காமல் ஓத தெரியுமா, அடுத்த கட்டம் என்ன, அல் குர்ஆனை ஹிஃப்ல் செய்ய நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அல் குர்ஆனை ஹிஃப்ல் செய்வதற்கான முயற்சிகளை நடக்குதா, அதுக்கு அடுத்த கட்டம் என்ன, அல் குர்ஆனை விளங்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இப்படி படித்தரங்கள் உயர்ந்து கொண்டே போக வேண்டும். அதே படித்தரத்தில் காலாகாலத்துக்கும் நாங்கள் இருந்துவிடக் கூடாது என்பதை தெளிவாக நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆனை பாடமாக்குவது என்பது சிரமமான ஒரு காரியம் இல்லை. இன்றைக்கு பாருங்க, ஒரு சூறா பாடமாக்கி ஓதிட்டாங்க என்று சொன்னதுக்காக என்ன செஞ்சிக்கிறோம், சந்தோஷமா வந்திருக்கிறோம். இதே எங்களுடைய பிள்ளைகள் 30 ஜுஸ் பாடமாக்கிட்டா அதை போல ஒரு சந்தோஷம் இயலுமா? பலஸ்தீன்ல பாருங்க எவ்வளவு பிரச்சனை, அவங்களை நிக்க கூட இடம் இல்லை. அதிலையும் ஹிஃப்ல் வகுப்புகள் அங்க நடக்கிறத பார்க்கிறோம். சில வீடியோக்கள் அங்க வெளியே வருது. அந்த இடிபாடுகளுக்கு மத்தியிலும் ஹிஃப்ல் வகுப்புகள் நடக்குது. பிள்ளைகள் குர்ஆனை மரணம் செய்து முடிக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எல்லா சுதந்திரம் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அல்லாஹ் தஆலா நல்ல பார்வையை தந்திக்கிறான், நல்ல நாவை தந்து அதே மாதிரி நல்ல குரல் வளத்தை தந்திக்கிறான். இந்த குரல் வளத்தை எதுக்கோ எல்லாம் இன்றைக்கு பலரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த குரல் வளத்தை அல் குர்ஆனுக்காக பயன்படுத்த முடியாது?
அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆனில் அதாவது நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 614 பக்கங்கள் இருக்குது. 614 பக்கம், 15 வரைக்கும் குர்ஆன் எடுத்து பார்த்தோம்னா இருக்குது 14 பக்கம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, ஒரு நாளைக்கு அரை பக்கம் என்று வச்சால் கூட என்ன செய்யலாம்? 3.5 வருஷத்துல குர்ஆனை பாடமாக்கி முடிக்கலும். ஒரு நாளைக்கு அரை பக்கம் வச்சா 3.5 வருஷத்துல அந்த இடையில வரக்கூடிய விடுமுறைகள் இப்படி எல்லாம் நாங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தா கூட கிட்டத்தட்ட 3.5 வருஷத்துல முழு குர்ஆனையும் பாடமாக்கி முடிக்கலும். இயலுமா? இயலாதா? ஏழுமான ஒரு காரியம். இதுக்கும் முடியவே முடியாது என்று இருந்தா 6666 வசனங்கள் என்று சொல்றோம். ஒரு நாளைக்கு ஒரு வசனம் பாடமாக்கினா 19 வருஷத்துல ஓதையணும். 19 வருஷம். அது மேல் மிச்சமாக சொல்றேன். அதாவது இதுக்கும் எங்களுக்கு முடியாது என்று யாராச்சும் சொல்றாங்க என்று சொன்னா அவங்களுக்காக சொல்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியான வசனங்கள் பல இடங்கள்ல வருது. ஒரு 5 ஜூஸ் பாடமாக்கிட்டோம் என்று சொன்னா 6வது ஜூஸ் பாடமாக்குறது கஷ்டம் இல்ல. ஒரு 5 ஜூஸ் பாடமாக்குள்ள அரை பக்கம் தான் பாடமாக்கலும் என்று சொன்னா 6வது ஜூஸ் பாடமாக்குள்ள ஒரு பக்கம் பாடமாக்குற டேலண்ட்டுக்கு வந்துருவாங்க. அதே மாதிரி ஒரு 10 ஜூஸ் பாடமாக்குள்ள 2 பக்கம் பாடமாக்குற டேலண்ட்டுக்கு வருவாங்க. கடைசிக்கு 20 ஜூஸ் எல்லாம் பாடமாக்குள்ள ஒரு நாளைக்கு அரை ஜூஸ் ஒரு ஜூஸ் பாடமாக்குற டேலண்ட்டுக்கு வந்துருவாங்க. ஒரு நாளைக்கு அரை ஜூஸ் புதிய பாடம் பாடமாக்கியலும், ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் புதிய பாடம் பாடமாக்கியலும் அந்த டேலண்ட் வந்துடும். எனவே இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம், இங்க வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்க அந்த பரிசை கொடுத்து அவர்களை ஆர்வப்படுத்தி மென்மேலும் அல் குர்ஆனோடு அவர்களை தொடர்புபடுத்துவதுதான் நோக்கமே ஒழிய இங்க இதனோடு நாங்கள் முடித்துக் கொள்வது அல்ல. எனவே உங்களுடைய ஊர்கள்ல பல இடத்திலிருந்தும் பலரும் வந்திருப்பீர்கள். அல் குர்ஆன் மதரசாக்கள்ல நல்ல மதரசாக்களை தெரிவு செய்யுங்க. நிறைய இடங்கள்ல மதரசா நடக்குது. உண்மையில சில இடங்கள்ல பார்த்தோம் என்று சொன்னா அங்க ஓதி கொடுக்கக்கூடிய மோல்லிமாங்களுக்கு கூட ஓத தெரியாத நிலை இருப்பதை பார்க்கிறோம். இவைகளை எல்லாம் கவனிங்க. நீங்க தேடுறீங்க தானே ஸ்காலர்ஷிப்பா, இந்த சேர்ட்ட போகணும், அந்த சேர்ட்ட போகணும், அந்த டீச்சர்ட்ட போகணும், அப்ப போனா தான் நல்ல மார்க்ஸ் எடுப்பாங்கன்னு நம்ம தெரிவு செய்யறோம், தேடுறோம், செலவழிக்கிறோம், அதுக்கண்டு நேரம் ஒதுக்குறோம். உம்மா அதாவது பிள்ளைக்கு மட்டுமுள்ள கிளாஸ் என்ன செய்யறாங்க? காலையில 8 மணிக்கு பிள்ளை வீட்ல இருந்து போறண்டா, மகன் போறண்டா, உம்மாவும் இல்ல. 8 மணில இருந்து நைட் 7 மணி ஆகிட்டு உம்மாவும் வீட்டுல இல்ல. உம்மா போய் தங்க இருந்துடுற. இந்த இருக்கக்கூடிய அற்பமான விடயங்களுக்கெல்லாம் நாங்க முயற்சி செய்யறோம். ஆனால் அல் குர்ஆன் என்று வரக்கூடிய நேரத்தில் பல காரணங்களை நாங்கள் சொல்றோம். யாருக்கும் காரணம் சொல்லி தப்பக்கூடிய காலத்தில் நாங்கள் இல்ல. யாருக்கும் நேரம் இல்லை என்று சொல்ல இயலாது. எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் பார்த்தோம் என்றால், சலப்புகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனுக்குமான தொடர்பை போன்று நாங்கள் எந்த அளவு நேரம் இதை வைத்திருக்கிறோமோ அந்த அளவு நேரம் அவர்கள் குர்ஆனை வைத்திருந்தார்கள். குர்ஆனோடு தொடர்பு பட்டார்கள். குர்ஆனோடு அந்த அளவு தொடர்புபட்ட செய்திகளை நாங்கள் அவருடைய அந்த சம்பவங்களில் நாங்கள் வாசித்தோம் என்றால் அறிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, எனவே அல் குர்ஆனுடையவர்களாக நாங்கள் மாற வேண்டும். யாருக்கும் காரணம் சொல்ல இயலாது, நேரம் இல்லை என்று சொல்ல இயலாது. முன்னைய காலங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெரிய குர்ஆனை எடுத்துக்கொண்டு பெய்து தான் நாங்கள் ஓதணும். இன்றைக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல எங்களுக்கு விரும்பிய கலர்ல விரும்பிய அளவு பெருசாக்கி சிறுசாக்கி நாங்கள் குர்ஆனை ஓத இயலும். அப்படியான எல்லா வசதியும் வந்திருக்குது. குர்ஆனை கேட்டு தான் பாடமாக்கணும், ஓத தெரியாதா? ஓத தெரியாம கூட கேட்டு பாடமாக்கக்கூடிய வசதி இருக்குது. கண் பார்வை இல்லையா? பாடமாக்குற வசதி இருக்குது. கண் பார்வை இல்லாதவர்கள் இன்றைக்கு பாடமாக்கின பல செய்திகள் வாரதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கண் பார்வையை தந்து எல்லா ஆரோக்கியத்தையும் தந்து நாங்கள் அல் குர்ஆனை விட்டு தூரமாகிறோம் என்றால் அல்லாஹ் இதை பத்தி விசாரிப்பானா இல்லையா? நிச்சயமாக அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். நாளை மறுமை நாள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எதிராக பேசக்கூடிய செய்தி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வகால ar-ரசூல் யா ரப்பி இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. என் இறைவா, இந்த எனது சமுதாயத்தினர் இந்த குர்ஆனை புறக்கணிக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டார்கள் என்ற செய்தியை நபி அவங்க அல்லாஹ் தஆலாட்ட முறைப்பாடு செய்வார்கள் என்ற செய்தி அல் குர்ஆன்ல பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இதுக்குள்ள நாங்க வந்துவிடக் கூடாது. எங்களால் முடியுமான வரைக்கும் குர்ஆனை எங்களுடைய பிள்ளைகளும் பாடமாக்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்வதோடு நாங்களும் எங்களுடைய வயதை நாங்கள் இதுல கருத்தில் கொள்ளக்கூடாது. குர்ஆன் ஓத தெரியாதவர்களாக இருந்தால் கூட நாங்கள் என்ன செய்யலாம்? ஓதுவதற்கு பள்ளி வாயிலுக்கு வந்தால் மௌலைமார்கள் இருக்கிறார்கள், கற்றுத்தருகின்றார்கள். இன்றைக்கு ஆங்கிலம் தெரியாண்டா ஒரு தொழிலுக்காக ஆங்கிலம் படிக்கணும் படிக்கிறோம். எத்தனை வயசு என்றாலும் பரவாயில்ல படிக்கிறோம். ஏன்? அவருடைய முக்கியத்துவத்தை உலகத்தில் நாங்கள் விளங்கினோம். ஆனால் மறுமையுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் விளங்கினோம் என்று சொன்னால் வயதெல்லாம் இதுக்கு ஒரு விடயமே இல்லை, ஒரு பொருட்டே அல்ல. குர்ஆனை படிப்பதற்கு வயது ஒரு பொருட்டு, ஒரு விடயமே கிடையாது. மௌத்தாக காட்டி நாங்கள் என்ன செய்யலாம்? குர்ஆனை ஓதுவது, குர்ஆனோடு தொடர்பு படுவது, குர்ஆனை மரணமிடுவது, இப்படி எல்லா விஷயங்களையும் நாங்கள் செய்து கொண்டே இருக்கலாம். இதில் எதுவும் முற்று பெறாது.
நாங்கள் நினைக்கிறோம் சின்ன குர்ஆன் மதரசான்னா சின்ன பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, கொழும்பு போன்ற இடங்கள் இன்றைக்கு கூட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிறைய பள்ளி வாயில பார்க்கிறோம், ஓதத் தெரியாத பெரியவர்களுக்கான குர்ஆன் மதரசாக்கள் நடக்குது. இப்படியானவைகள் எங்கட ஊர்களில் நாங்கள் உருவாக்கலாம். இங்க இருக்கிறதோ இல்லையோ தெரியல, ஆனால் உருவாக்குவது என்பது அந்த பள்ளி வாயில் இருக்கக்கூடிய மௌலிமார்கள் சொன்னால் அவர்கள் செய்து தரப்போகின்றார்கள். ஒரு சின்ன ஒரு விடயம், ஆனால் வெக்கப்பட்டு கொண்டு குர்ஆனை விட்டு நாங்கள் பின்வாங்கி கொண்டிருக்கிறோம். நாளை மறுமை நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நிலை வந்துவிடக் கூடாது. அல் குர்ஆனோடு தொடர்பு பட்டு அல் குர்ஆனுடையவர்களாக நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலாவுக்கு முன்னிலையிலே வைத்து அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.